நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த நைனா கவுண்டர் ஊர் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. நைனா கவுண்டர் ஊர் மக்கள்னாலே சம மாசு நடுவர். நீ முதல்ல பேசு நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவர்? அப்புறம் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க அது சார். ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். எங்க சொல்லு பாப்போம். அந்த கவிதையை சொன்னோனே இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்க எங்க பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. கிருட்டு. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா? மண்டா. நீ ஊர் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா. நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நான் கவிதை வச்சிருக்கேன் சார். என்ன சொன்னாங்க? என்ன தட்டு வருது அங்கிட்டு இருந்து சார்? என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அவர்களே. அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பு தான் புலம்பி தீத்தாங்கல 2 பேரும். உண்மையிலே அவங்க 3 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் பெண்கள் நாங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும். மறந்துட்டு பேசி அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடுறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன் நீங்க. ஏய் நான் புருஷன், நீ யார் புருஷன்? அது கொழுந்தியாடா லூசு பட. அதட்டத்துல பொண்டாட்டி பேரை மாத்தி சொல்றாயா? உண்மையிலேங்க சார், பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் ஒரு தம்பு. அவளை நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. ஓரமா கிடக்கு கம்பு. ஒழுங்கா பேசு. உண்மையிலே சார், ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது. ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண் குடும்பத்துக்கு வரும்போது மகிழ்ச்சி பொறுப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் சார். ஆஹா. உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே பாம்பு குமரியே நீ வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் வாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா நேசமாக பேசிடாமல் வாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா ஆகானம் ஆசை நிறைவேறுமா கடல் அலையின் போல ஓய்ந்து போக நேருமா என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கொடியசை நாட பந்தலின்றி போகுமா உண்மையிலே சார் ஒரு பெண் குடும்பத்துல இருக்கும்போதுதான் சார் பொறுப்பா இருந்தாதான் நீங்களே சந்தோஷமா இருப்பீங்க. உண்மையிலே பாருங்க, பெண்கள் தான் நாங்க பொறுப்பா இல்லல்ல சார். அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்த
உடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு வீடு வீடா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு யார் சார் வீடு வீடா போய் அலையிறீங்க? நாங்க தான் அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டிய, நீ ஏன் ஜன்னால திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க இப்படி எட்டி பார்ப்போம். உன் உயரத்துக்கு ஜன்னலே எட்டாது, நீ எங்கிட்ட எட்டி பார்ப்ப? சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா சார்? இங்க பாருங்க எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயாக்கும்? உனக்கு பகல்ல பஜமாட தெரியாத? உண்மையிலே சார் எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. அப்படி பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்பராக்கு நாரும், பல நாள் பல்லு தேய்க்க பல்லு கூட நாரு நாட்டம். நல்லா தட்டுக்கத்தான், நல்லா தட்டுக்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறக்க காரணம் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது, இல்லன்னா நாரி போயிருந்துருச்சுக்க. இருமா, பெண்கள் பக்கம் போனா பீடி நாரும், ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும். அப்படி சொல்லப்படாதுமா. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட் வாசனை வரும், பிராந்தி மணக்கும். மணக்குதா? 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கும். நாரும்னு சொல்ற. நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். மது சோம்பேறிய, பொருள் விரும்பாதவன், சுகர் வந்தவனை இனியவன், பொருள் விரும்புறவன், அபு அபுவ நல்லவன். எங்க கௌதமியா தத்தக்கப்ப. உண்மையிலே சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல சார், நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லணும். கேளு. இப்ப ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்கக்கா. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் நாங்கனால கை தட்டுங்க. ஓஹோ, நாங்கனால. இப்ப ஆண்கள் சொல்லும்போது உதடு ஒட்டல, குடும்பத்துல ஒட்ட மாட்டோம். பெண்கள் சொன்னா உதடு ஒட்டுது, குடும்பத்தையும் ஒட்ட வைக்கிறீங்க. இப்ப நான் சொல்றத நீ சொல்லு. கொழுந்தியா? மரியாதை சொல்லு. கொழுந்தியா? உதடு ஒட்டுதா? இல்லையே. சொல்லும் போது உதடு ஒட்டல. இல்ல சார், உதடு மட்டும்தான் ஒட்டாது. சரி பேசுமா. கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார், சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரும் பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமா பொறுப்பா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை ஆகும் சார். அண்ணா எனக்கு கொஞ்சம் மானிட்டு மட்டும் கொஞ்சம் ஏத்துக்கணும் இதுக்கு. இங்கு நான் தேன் என்றது தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது, இன்னும் வேண்டுமா என்றது. ஆக நல்ல ஒரு கைது. அருமையான கோல்வளம். நன்றிங்க. நீங்க 4 படத்துல தான் பாடி இருக்கீங்க. ஆமா சார். மணியன கண்டனூர் வந்துட்டீல்ல? சரிங்க சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். எங்க மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறேன். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு வாழணும் உன் புருஷன்ட்ட போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய், நீ என்னோட வராத, நீ என்னோட வா. நீங்க வாங்க, நம்ம போயிடுவோம். நீ ராணி உமாநாத் 3 பேரும் சேர்ந்து வாங்க, நம்மெல்லாம் முன்னாடி போயிடுவோம். சார் பெண்கள் பொறுப்பு இல்லைன்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மையில சார் இங்க பாருங்க, நாங்க பெண்கள்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் சார். ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்கலாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறோம். ஏன்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டுமே சார். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, நாங்க போய்கிட்டு இருப்போம். உண்மையில அவங்க 2 பேரும் என்ன பேச்சு பேசுனாங்க? வீட்ல ஒரு பெண் பொறுப்பு அல்ல, மனைவி பொறுப்பு அல்ல அப்படின்னு என்ன பேச்சு சார் பேசுனாங்க? உண்மையிலே அபு சார்ல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். உண்மையிலே காலையில இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது பெண்கள் நாங்க இந்தாடா காசு
பதறிட்டாங்கடா. நீ ஏன் அப்படி பதட்டத்தை உண்டு விடுற அப்படின்னு சொன்னமா சார்? நாங்க சொல்லி நல்ல வேலை குப்புற விட பார்த்தேன்னா நீ நாங்க மேடையில பார்த்த பரவாயில்ல, அங்க ஒரு பையன் குப்புற விழுந்துட்டான் சுத்தமா. அத்தாடி உண்மையிலே சார் நான் ரொம்ப பண்பாடு உள்ள பிள்ளை சார். நான் பட்டிமன்றம் வந்த உடனே முதல் போன் எங்க அத்தானுக்கு தான் சார் பண்ணுவேன். ரெண்டாவது போன் உங்களுக்கு தான் சார் பண்ணுவேன். ஏன் குடிய கிடக்கவா அவனுக்கு பண்ணு. பட்டிமன்றம் இருக்கான்னு கேட்பேன் சார். உண்மையிலே பட்டிமன்றம் வந்தோடனே எங்க அத்தானுக்கு தான் சார் முதல் போன் பண்ணுவேன். ஹலோ அத்தா, எங்க அத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவாரு, உன் இதயத்துலதான் தங்கம் அப்படிம்பாரு. கட்டிங் போட்டு வந்திருக்காண்ட தெரிஞ்சு வச்சு உன் இதயத்துலன்னு சொன்னவனே எனக்கு சந்தேகம் வந்துடும். அது பெண்களுக்கே உண்டான புத்தி. மனுஷன் வீட்டில் இருக்காரா இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டாரான்னு அவரை ஒரு டெஸ்ட் வைப்பேன் சார். யூரின் டெஸ்டா பிளட் டெஸ்டா? எங்க வீட்டு மிக்சியை வச்சு ஒரு டெஸ்ட் வைப்பேன் சார். அந்த மிக்சி சவுண்ட வச்சு அத்தா வீட்டில தான் இருக்காரா வெளியில இருக்காரான்னு கண்டுபிடிச்சிருவேன். ஹலோ அத்தா, எங்க அத்தா இருக்கீங்க? வீட்லயா இருக்கீங்க அப்படின்னா நம்ம விட்டு மிக்சியை கொஞ்சம் போடுங்கத்தா அப்படிமே. அவர் மிக்சியை போடுவார். பழைய மிக்சி போல இருக்கடா. அப்பா மனுஷன் வீட்டுல இருக்காருன்னு நிம்மதியா மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் சார். மறுநாள் இதே மாதிரி போனவன அத்தானுக்கு தான் போன் பண்ணேன். ஹலோ அத்தா, எங்கத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப அந்த ஆளு டென்ஷன் ஆயிட்டாரு. இந்தாடி எங்க இருக்க நொங்க இருக்கன்னு, இப்போ உனக்கு மிக்சியை தானே போடணும், இந்தா போடுறேன் பாரு. தேஞ்சு போச்சு. அப்பா மனுஷன் வீட்டுல இருக்காருன்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் சார். மறுநாள் மழையினால நிகழ்ச்சி கேன்சல் ஆயிருச்சு. வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன் சார். என் பிள்ளைங்க 2 பேரும் வீதியில விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. உன் புள்ள 2 தெருவுக்கு வந்துருச்சு சொல்லு. வீட்டுல பெரிய பூட்டு தொங்குச்சு சார். உன் குடும்ப சொத்தே அந்த பூட்டு தானே. என் பிள்ளைங்களை கூப்பிட்டீங்க, வாமா அப்பாங்கம்மா வீடு பூட்டி இருக்கு, நீங்க 2 பேரும் வீதியில விளையாடுறீங்களே நீ கேக்குறேன். என் பிள்ளைங்க சொல்லுது, அட போமாங்கிட்டு நீ பாட்டுக்க பட்டிமன்றம்னு பேக்க தூக்கிட்டு எங்கிட்டு போற? அப்பா ஒரு கட்டப்பையில மிக்சியை போட்டுட்டு எங்கிட்டு போறாருங்க. ரைட்டு, ஓ மிக்சி வேற எங்கேயோ ஓடுது. அந்த ஆள் யோகத்தை பார்த்திருக்கீங்களா? போராடம்லாம் பிளக்க பாயிண்ட் இருக்கடமா போய் தூக்கி இருந்திருக்காயா. இனிமே உன் புருஷன் மிக்சியை போட சொல்லாத, கிரைண்டர் போட சொல்லு. அவன் எப்படி இந்த குழவிகளை எல்லாம் தூக்கிட்டு போவான்னு பார்ப்போம். ஆனால் உன் புருஷன் லேஜப்பட்டா இல்லை, டாடா ஏசி ரிவர்ஸ் விட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கின்னு போனாலும் போவான். டாடா ஏசியும் வித்தாச்சு சார். உண்மையிலங்க வாடகைக்கு எடுத்து ஓட்டுவான். அவனை பற்றி எனக்கு தெரியும். நம்மளுக்கு வேண்டிய ஒரு ஆள் இருக்கான், டிராக்டர் கிடைக்குமான்னு சார். ஏன் தெரியுமா உன் புருஷன் டாடா ஏசியை விற்றான்? ஏன் சார்? ஒரு குட்டியானம் போதும்னா அந்த குட்டியானையை விற்றுருப்பான். ஒன்றுக்கு தீனி ஓட்டா போதும்னு. சார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார். யார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காதா? சார்னு உங்களை கூப்பிட்டு சொன்னேன் சார். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எப்படி தருமா கொடுப்பா? அப்படி பொறுப்பா கொடுப்பா. பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி. ஆஹா ஆஹா. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் ஒளிகள் கண்டு நான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளிகள் கண்டு நான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். உண்மையிலே சார், நீங்க என்னதான் பெண்கள் பொறுப்புள்ளேன்னு நீங்க பேசினாலும் கூட உண்மையிலே நீங்க தனியா 2 வீலர்ல போங்க, காவல்துறை என்பர் வழிமறிச்சு நிறுத்த
நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி உங்களை கேட்பாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான வார்த்தை திருத்தம் தேவை. உன்னை மாதிரி அழகான இல்ல, அகலமான என்ன மாதிரி பெண்ணை பைக்ல வச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாம தானக்கா. உண்மை சார், உண்மை சார். நேற்று நான் பைக்கில் போனேன், போலீஸ்கார ஐயா நிப்பாட்டிட்டார். அரிசி புக்கோடு, லைசன்ஸ், இன்சூரன்ஸ். நான் பட்டிமன்ற நடுவர், உன்னை தாண்டா எல்லாம் செக் பண்ணிடு. அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போனால் விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்கள் தனியாக வந்தால் பிடிக்கிறீங்க, பொண்டாட்டியோட போனால் விட்டுறீங்களே ஏன் சார்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை தம்பி, அவனே ஒரு கிரகத்தோடு போய்க்கிருக்கேன், நம்மளுக்கு இன்னொரு கிரகத்துகளுக்கு அப்படின்னா போடான்னு சொல்லணும்னு போலீஸ்கார ஐயா சொன்னார். நான் சொல்ல ஆனா உண்மையிலங்க சார், எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு சார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி, கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னத்தான். எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டிய தங்க குட்டி. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் சார். நீ கேரே பண்றது இல்ல. எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடுவா. ஏன் சார் இதுக்கு என்ன குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தீங்களா, பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கா, அதுவும் பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தான் டெய்லி காலையில 7 மணிக்கு என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்க. இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட ஒரு ஆண் எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது ஒரு பெண் என்னால பொறுப்பா எப்படி தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியும். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருக்க ஒரு வழி தெரியுமா? தெரியுமா? முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒரு வழியில் தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? கையை விட்டு மணியாச்சு தெரியுமா? தெரியுமா? நீ உத்தர வேண்டிய நேரமா தெரியுமா? தெரியுமா? சார் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். எப்படி சொல்லு? உண்மையிலே பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துரும் பாருங்க. ஆமா, அத தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும் சார். அந்த புள்ளையால தான் சண்டையே வந்திருக்கும். ஆனா எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அழகா பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். சென்னையில இருக்கிய பீச்சு கூட்டிட்டு போவார். அப்படியே பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார். சொல்லுவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், அப்படியாத்தான் அவ்வளவு அழகா இருக்கனா அப்படிங்கிறேன். அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படின்னு. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் இந்த ஸ்பீக்கரே எனக்கு தெரியலையே. என்னதான் இப்படி சிறு சிறு ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு பெண் அந்த குடும்பத்துல எவ்வளவு பொறுப்பா தன் குழந்தை அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துது பாருங்க. நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கொள்ளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா. இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏறடா கண்ணா. வளர்ந்த கொள்ளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள்
படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கல்லை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா. நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. உண்மையிலே சார், ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்புதான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி ஒரு பெண். அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் பொறுப்பான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே 6 பேரும் 6 விதமாக பேசுவாங்க. ஐயா ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, டீம் வெயிட்டாக வேணும் சாணங்க. எல்லாமே நான் எடை போட்டு தான் கொண்டாந்து இறக்கியிருக்கேன். ஒன்று 80 கிலோ 82 கிலோ. இந்த கடைசியால் 4 கிலோ கம்மியாக எடுத்து 4 இட்லி உள்ளதில் கொண்டாந்து இறக்கியிருக்கேன். திருப்பி போகும்போது எடையை போட்டு காசு கொடுங்க. எடை குறைஞ்சா நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் மிஷினில் போட முடியாது, வேப்பரிச்சியில் போட்டு கொண்டாந்து இறக்கியிருக்கேன். இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 22 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். இவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள்